டிசைனர்ஸ் வணக்கம். நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களோட டிசைனிங் ஒர்க்ஸை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டருக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லித்தர இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டிசைனிங் ரொம்பவே ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணோம். என்னோடய பேர் உதயலிங்கம். ஐம் சீனியர் டிசைனர் அண்ட் மென்டர். வாங்க இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டாப் சீக்ரெட்ஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிமிலர் ஷேப் செலெக்ஷன். பொதுவாக நம்ம நம்மளோட டிசைனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது நிறைய ஷேப்ஸை அங்கங்கே டியூப்ளிகேட் பண்ணி வைப்போம். ஸோ சிமிலரான ஷேப்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக நிறைய இடங்களில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் எல்லா ஷேப்ஸையுமே ஒரே டைமில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் இந்த சிமிலர் ஷேப் செலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டாப் ஆப்ஷன் பேனலில் மேலே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங் சிமிலர் ஷேப் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஷேப்ஸில் இருக்கக்கூடிய டியூப்ளிகேட்ஸ் எல்லாமே ஒரே டைமில் செலக்ட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லைக் நீங்கள் பேசிக்காக இதை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே அப்ளை ஆகும். ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா அப்ளை ஆகும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர் பாயிண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா அதுவும் அதோட டியூப்ளிகேட்ஸ்க்கு அப்ளை ஆகும். ப்ளஸ் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலரும் எல்லா டியூப்ளிகேட்ஸுக்குமே அப்ளை ஆகும். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூலர் கைட். இந்த ரூலர் கைட் பொதுவாக நம்மளோட டிசைனிங்கில் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரூலர்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு பர்டிகுலர், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்ட் போர்டுக்கு நம்ம ஒரு கைட்லைனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் அது இன்னொரு ஆர்ட் போர்ட்லேயும் அப்ளை ஆகும். அண்ட் இந்த இடத்துல 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று, இந்த எல்லா கைட்ஸையுமே ஒரே கிளிக்கில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வியூவில் போயிட்டு கைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளியர் கைட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் கைட்ஸ் எல்லாமே ஒரே கிளிக்கில் ரிமூவ் ஆகிடும். சரி, ஓகே, அப்போ ஆர்ட் போர்டில் எப்படி தனித்தனியாக கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஆர்ட் போர்ட் டூலை சூஸ் பண்ணுங்கள். இந்த டூலை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஆர்ட் போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்ட் போர்டில் மட்டும் உங்களுக்கு இந்த கைட்லைன் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஆர்ட் போர்ட் செலக்ட் பண்ணலை அப்படின்னா 2 ஆர்ட் போர்டுக்கும் சேர்த்து கைட்லைன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். உங்களோட டிசைனிங்கில் அலைன்மெண்ட்டுக்கு இது ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் கலர் வேரியேஷன். இது உண்மையாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான மல்டிபிள் ஷேப்ஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் கலர் பிளெண்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கலரும் லாஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான எண்ட் பிளெண்ட் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டோட்டலாக எல்லாத்தையுமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் மெனுவில் போயிட்டு எடிட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட் கலரில் பிளெண்ட் ஹரிசான்ட்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்ஸ் உங்களுக்கு அப்படியே ஒரு பிளெண்டட் ஸ்மூத்னஸ் வரும். இதுக்கு தனியாக முன்னாடி நம்ம டூல் யூஸ் பண்ணுவோம், பிளெண்ட் டூல் யூஸ் பண்ணி கலரை பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணணும். பட் இந்த ஃபீச்சர் உண்மையாலேயே சூப்பரான ஒரு ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே ஹைட் அண்ட் வித்தில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தேன்னா ஈக்குவலாக எனக்கு வந்துடும். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஷேப்ஸோட அளவு மாறும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இதோட விட்த்து வேறு, ஹைட் வேறு, அதே மாதிரி இந்த ஷேப் லைட்டாக நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேப் விட்த் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக இன்னொரு ஷேப்பை நான் இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு இர்ரெகுலர் ஷேப்பையும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா ஷேப்புக்குமே பார்த்திங்கன்னா வேறு வேறு விட்த் இருக்கும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றதாவது அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸை டிஸ்ட்ரிபியூட் மூலிமா நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஷேப்புமே எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் என்ன பிரச்சனைனா இதோட விட்த்து பாருங்கள், இதோட ஸ்பேஸ் வித் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வேறு வேறையாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷனில் இந்த அலைன்மெண்ட்டில் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அலைன் கீ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கீ ஆப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ டேக், இதுதான் கீ ஆப்ஜெக்ட்.
அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது என்டையர் அந்த இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி எது கீ ஆப்ஜெக்டோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இங்கே இருக்கிற ஹரிசான்டல் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த இடத்துல நான் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா இன்பிட்வீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக 20 வரும். அகெயின் நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்புக்கு நடுவுலையும் ஈக்குவலான அந்த கட்டர் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலரோட இன்ஃபர்மேஷன்ஸ். பொதுவாக நம்ம வந்து பிராட் கைட்லைன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம எந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரோட வேல்யூஸ், லைக் அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஆர்ஜிபி கலர் வேல்யூ, சிஎம்ஐகே கலர் வேல்யூஸை வந்து நம்ம பிக் பண்ணணும்னா கலர் பேனல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கலரையும் நோட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்கிற ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குரூப்டு கலர்ஸ் எல்லாமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்வாட்ச் பேனலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்வாட்ச் பேனலில் இந்த இடத்துல ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்வாட்ச் குரூப். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிராண்ட் கலர் ஆர் வாட் எவர் நீங்கள் என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பிராண்ட் கலர் குரூப் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது, இதோட மெனு ஆப்ஷனில் போயிட்டு க்ரியேட் ஸ்வாட்ச் இன்ஃபோ அப்படின்னு மட்டும் கொடுங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 கிளிக்கில் உங்களுக்கு அந்த கலரோடைய என்டையர் ஸ்வாட்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே டூப்ளிகேட் ஆகி கீழே வந்துடும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்கிறனால நீங்கள் எனி டைம் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், எல்லாத்தையுமே உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பிராண்ட் கைட்லைன் எஸ்பெஷலி கலர் வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஜென்ரேஷன். இந்த கிரேடியன்ட் ஜென்ரேஷனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலரும் இதோட ரெக்டாங்கிளில் எனக்கு கிரேடியண்ட்டாக வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த 3 கலரையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோல்டரில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வேளை பண்ணலைன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து விண்டோஸில் வந்து கிரேடியன்ட் பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல நான் பண்ண வேண்டியது இந்த பர்டிகுலர் ஷேப்பை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணிடுறேன். ரெண்டாவது ஸ்டெப், இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த கிரேடியன்ட் அந்த ஸ்லைடர் இருக்குல்ல அது மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர் ஸ்வாட்ச் கிரேடியண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டரில் ட்ரேசிங்ஸ் பண்ணும்போது நான் ஜூம் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபைனல் அவுட்புட் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட ப்ரிவியூவும் சேர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு ஒர்க்கிங் டாக்குமெண்ட்டை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் மெனுவில் வந்தீங்கன்னா நியூ விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூ விண்டோ அப்படின்னா டியூப்ளிகேட் கிடையாது, இட்ஸ் க்ளோன் மாதிரி. இந்த நியூ விண்டோ கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இதில் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணணும் அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இதுதான் மெயின் விண்டோ, இது இன்னொரு நியூ விண்டோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரைட் சைடு ஆப்ஷனில் வந்து இதோட அரேஞ்ச்மெண்ட் டாக்குமெண்ட்டில் 2 ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் எனக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஜூம் பண்ணி நான் வந்து இந்த இயரோட அந்த போர்ஷன் பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் மட்டும் விண்டோ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அட்வான்ஸான ஃபீச்சர் இருக்குன்னு பாருங்கள். இதை நான் செலெக்ஷன் பண்ணி இதில் எடிட் பண்ணேன்னா லைவாக வந்து ஃபுல் அவுட்புட் எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் எனக்கு தேவைப்படக்கூடிய இண்டிவிஜுவலான அந்த எடிட்டிங்ஸை வந்து நான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அட் தி சேம் டைம் லைவாக வந்து எனக்கு ஒரு ப்ரிவியூவும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் ஆர்ட் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்துட்டுருக்குன்றது ஈஸியாக நோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் டிசைனிங்ஸை பற்றி இருக்குது. ஸோ இது எல்லாமே தமிழில் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிசைனிங்கை பற்றி டீட்டெயிலான டாப் சீக்ரெட்ஸை தமிழில் தெளிவாக சொல்லித்தரேன். என்னோடய அடுத்த வீடியோ என்னவா இருக்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.